அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு நஹ்மதுஹு வ நுஸல்லி அலா சய்யிதினா முஹம்மது வ அலா ஆலிஹி வ அஸ்ஹாபிஹி அஜ்மாயின் அம்மா பஅத். அருமையான ஜெம் டிவி நேயர் பெருமக்களே, உங்கள் மீதும் உலக மக்களாகிய நம் அனைவர் மீதும் எல்லாம் அல்ல அல்லாஹுவின் கருணை உண்டாகட்டுமாக. அருமையான நேயர் பெருமக்களே, இஸ்லாமிய நற்போதனைகளில் இன்றைய தினம் நாம் பார்க்கவிருப்பது நபி அவர்களுக்கு ஓதி பார்த்தல். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களுக்கு ஓதி பார்த்த நிகழ்வை அபூ சயீத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கக்கூடியார். ஹதீஸ் முஸ்லிம் என்கிற கிதாபில் 4403வது ஹதீஸாக பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. ஒரு சமயம் நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் கடுமையான ஜுரத்தோடு நடுங்கிய நிலையில ஒரு மாதிரியா அப்படியே படுத்திருக்கிறாங்க. நபி அவர்கள் யாருக்கேனும் உடல்நலம் சரியில்லை என்று சொன்னால் உடனடியாக சென்று அவர்களை நலம் விசாரித்து அவர்களுக்கு ஓதி பார்த்து அவர்களை அவனுடைய ஆரோக்கியத்திற்காக வேண்டி துவா செய்து விட்டு வருவார்கள். இது அவர்களுடைய பழக்கமாக இருந்தது. இப்ப நபி அவர்களுக்கே உடம்பு சரியில்லை. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களுக்கு உடல்நலம் சரியில்லாம படுத்த படுக்கையாக கஷ்டப்பட்டு இருக்கிறாங்க. அந்த நேரத்துல நபி அவர்களை நம்மை விட மிகவும் நேசிக்கக்கூடிய இறைவன் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அன்னவர்களை நலம் விசாரிப்பதற்காக வேண்டி அனுப்பி வைக்கிறார். ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அன்னவர்கள் வந்து நபியரிடத்துல, நபிகள் நாயகமே உடல்நலம் சரியில்லையா அப்படின்னு கேட்குறாங்க. அப்போ நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள், கொஞ்சம் பலகீனமா இருக்குது உடம்பு, ஒரு விதமான பலகீனமாக சோர்வா இருக்குது அப்படிங்கிற விஷயத்த சொன்ன உடனே நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள், ஆம் எனக்கு ரொம்ப பலகீனமாக இருக்குது அப்படின்னு சொல்லி ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் இடத்துல சொல்றாங்க. உடனடியாக ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அன்னவர்கள் ஒரு அற்புதமான துஆவை ஓதுகிறார்கள். பிஸ்மில்லாஹி அர்கீக மின் குல்லி ஷைஇன் யுதீக மின் ஷர்ரி குல்லி நஃப்ஸின் அவ் ஐனின் ஹாசிதின் அல்லாஹு யஷ்ஃபீக பிஸ்மில்லாஹி அர்கீக என்கிற அந்த வார்த்தைகளை கூறி நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களுடைய மேனியிலே தடவி கொடுக்கிறார்கள். நபி அவர்களுக்கே ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அன்னவர்கள் ஓதி பார்க்கிறார்கள். அப்படி அமர்ந்து என்ன செய்றாங்க, நபி அவர்களுக்கு ஓதி ஓதி அப்படியே தடவி கொடுக்கிறாங்க. உடலில் இருக்கக்கூடிய உஷ்ணம், அந்த ஜுரம் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக குறைந்து விடுகிறது. ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அன்னவர்கள், பிஸ்மில்லாஹி அர்கீக மின் குல்லி ஷைஇன் யுதீக, அல்லாஹ்வே உன் பெயரால் ஓதி பார்க்கிறேன். ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அன்னவங்க துஆ கேட்கிறாங்க, உமக்கு தொல்லை தரும் அனைத்து அம்சங்களிலிருந்தும் நபி அவர்களுக்காக வேண்டி ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அன்னவர்கள் சொல்வார்கள், உங்களுக்கு தொல்லை தரக்கூடிய அனைத்து பிரச்சனைகளிலிருந்தும், அது மட்டுமில்ல உங்களை பார்த்து பொறாமை கொள்ளக்கூடியவர்கள் யாரெல்லாம் இருக்கிறார்களோ அத்தகைய பொறாமையான பார்வையாளர்களின் பார்வைகளை விட்டும், உங்கள் மீது யார் யாரெல்லாம் கண் திருஷ்டிகளால் பார்க்கிறார்களோ அத்தகைய கண் திருஷ்டிகளை விட்டும், உங்களுக்கு யார் யாரெல்லாம் தீமைகள் செய்ய வேண்டும் என்று நாடுகிறார்களோ அத்தகைய தீமைகளை விட்டும் அல்லாஹ் உங்களுக்கு பாதுகாப்பை அளிப்பானாக, அல்லாஹ் உங்களுக்கு பரிபூரணமான நிவாரணத்தை அளிப்பானாக, அல்லாஹ்வே உன் பெயரால் நான் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அன்னவர்களுக்கு ஓதி பார்க்கிறேன் என்று துஆ செய்து நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களுக்கு ஆறுதலான வார்த்தைகளை ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அன்னவங்க சொல்றாங்க. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் கொஞ்சம் கொஞ்சமாக அவர்களுடைய உடல் உபாதைகளில் ஏற்பட்ட வேதனைகள் குறைய ஆரம்பிக்கிறது. அல்லாஹ் அவர்களுக்கு பரிபூர்ணமான ஆரோக்கியத்தை அன்றைய சமயத்திலே வழங்கினான். நபி அவர்கள் புத்துணர்ச்சியோடு எழுந்தார்கள். புத்துணர்ச்சியோடு எழுந்து அவர்கள் பழைய மாதிரி மக்களுக்கு தஅவா செய்ய ஆரம்பிக்கிறார்கள், பயான் செய்ய ஆரம்பிக்கிறார்கள், சஹாபாக்களுடைய கேள்விகளுக்கு பதில் சொல்கிறார்கள், மசாயில்களுக்கு விளக்கம் அளிக்கிறார்கள். அந்த அளவிற்கு நபி அவர்கள் புத்துணர்ச்சியோடு விரைந்து எழுந்து பள்ளிவாசலை நோக்கி வந்தார்கள் என்கிற அந்த ஹதீஸை நாம் பார்க்க முடிகிறது. அருமையானவர்களை, ஓதி பார்ப்பதற்கு ஆதாரம் கிடையாது, ஓதி பார்க்க வேண்டிய அவசியம் கிடையாது, இது ஷரியத்திலே இல்லாத விஷயம் என்றெல்லாம் பேசுகிற சில மக்கள் இருக்கிறார்கள். அருமையான பெருமக்களே,
அல் குர்ஆன் ஷரீஃபும் அதற்கு சான்றாக இருக்கிறது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களுடைய வாழ்க்கையில் நடந்த சில நிகழ்வுகளும் நமக்கு சான்றாக இருக்கிறது. ஆகையினால் ஒரு மனிதர் உடல்நலம் குன்றி படுத்த படுக்கையாக இருந்தாலோ, அல்லது நமது மனைவி படுத்த படுக்கையாக இருந்தாலோ, அல்லது நமது கணவர் படுத்த படுக்கையாக இருந்தாலோ, நமது பிள்ளைகள் உடல்நலம் சரியில்லாமல் இருந்தாலோ, மருத்துவமனைக்கு செல்வது தவறு கிடையாது. அவசரத்திற்கு மருத்துவமனைக்கு சென்று மருந்து மாத்திரைகள் வாங்கி அதை உண்பது முறையான விஷயமாக இருந்தாலும் கூட, எந்த இறைவன் அந்த நோயை நமக்கு தந்தானோ அந்த இறைவனிடத்திலே பாதுகாவல் கேட்க வேண்டும் அல்லவா? அதைத்தான் நபி அவர்கள் இங்கே வலியுறுத்தி காட்டுகிறார்கள். நீங்கள் மருந்து மாத்திரையின் மீது வைக்கக்கூடிய நம்பிக்கையை படைத்த இறைவன் மீது வையுங்கள். அந்த இறைவன் உங்களுக்கு ஏற்பட்டிருக்கக்கூடிய எல்லா கஷ்டங்களையும் போக்கிடுவான். உங்களுக்கு ஏற்பட்டிருக்கக்கூடிய கண் திருஷ்டிகளை, பொறாமையான பார்வையாளர்களின் பார்வைகளை, ஷைத்தான் மூலமாக ஏற்படுகிற தீங்குகள் அனைத்தையும் விட்டு உங்களுக்கு பாதுகாப்பை தந்து விடுவான். நீங்கள் அல்லாஹ்விடத்திலேயும் பாதுகாவலை வேண்டுங்கள். அதே சமயத்திலே நபி அவர்கள் கற்றுத்தந்த சில கலிமாத்துகளை சொல்லி அதிலிருந்து நீங்கள் இறைவனிடத்திலே பாதுகாப்பை வேண்டுங்கள் என்று கூறிய சில ஹதீசுகளை, ஆதாரபூர்வமான சஹீஹான ஹதீசுகளை எல்லாம் நாம் பார்த்திருக்கிறோம். ஆகையினால அத்தியாவசிய தேவையான ஹதீசுகள் இன்றைக்கு நமக்கு சான்றாக இருக்கிறது. நமது வாழ்க்கையிலே வழிமுறையாக்குவோம், நமது தேவைகளுக்காக பயன்படுத்துவோம். அல்லாஹ் நமக்கு பரிபூரணமான ஆரோக்கியமான வாழ்வை எல்லா மக்களுக்கும் தந்தருள் புரிவானாக. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இன்ஷா அல்லாஹ் மீண்டும் நாளை சந்திப்போம்.